வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் இன்னைக்கு சீனியர் யோகா திரும்ப சொல்லித்தரதுக்கு இருக்கேன். நம்ம கூட ஜெயலட்சுமி பாட்டி சேர்ந்திருக்காங்க யோகா கத்துக்கிறதுக்கு. இவங்களுக்கு 85 வயசு ஆகுதுங்களா? உங்களுக்கு 85 வயசா? உங்களுக்கு 85 வயசு ஆகுது. இவங்க இன்னைக்கு என்னென்ன மாதிரியான சிறிய யோகா பயிற்சிகள் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே இவங்க மூலமா நான் கத்து தரதுக்கு இருக்கேன். நான் யோகரத்னா கவிதா ஓம்குமார், யோகா ஆசிரியை. இன்னைக்கு பார்க்கலாம். பாப்போமா? நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளிவிடலாம். திரும்பவும் நல்லா மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடலாம். 2 கை தலைக்கு மேல உயர்த்திக்கலாம். கை கீழே கொண்டு வந்துடலாம். திரும்ப தலைக்கு மேல உயர்த்திக்கலாம். கை கீழே கொண்டு வந்துடலாம். திரும்ப தலைக்கு மேல உயர்த்திக்கலாம். கை கீழே கொண்டு வந்துடலாம். கை மேல உயர்த்தலாம். 4 down, 5 down. 2 கை தலைக்கு மேல உயர்த்தலாம். அப்படியே கண் மூடிக்கோ. மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளிவிடலாம். 1 2 3 4 5. அப்படியே கை கீழே கொண்டு 2 கை முன்னாடி கொண்டு வாங்க. கட்டை விரல் உள்ள, மத்த விரல் அதை சுத்தி வச்சுக்கலாம். அப்படியே கை ரொட்டேட் பண்ணலாம். 1 2 மெதுவா 3. சாம்பார் கலரி விடுற மாதிரி. ஓகே, 1. ஒரு கை முதல்ல இப்படி கை பிடிச்சுக்கோங்க. இந்த கைனால 1 2 3. இதே மாதிரி 1 கீழே இறங்குங்க. 2 3. அதே மாதிரி பண்ணும்போது இந்த கையில பண்ணுவோம். இந்த கை நீட்டிக்கோங்க. 1 2 3. அப்படியே உல்டாவா பண்ணலாம். 1 2 and 3. சப்போஸ் இவங்களுக்கு அந்த இடது கையில இவங்களுக்கு மூவ்மெண்ட் கம்மியா இருக்கு. மூவ்மெண்ட் கம்மியா இருந்தா கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மூவ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நீ அப்ப பண்ணி பாக்குறியா? 1 2. ஓகே, இப்ப இன்னொரு பயிற்சி பண்ணுவோம். நம்ம 2 கை முன்னாடி கொண்டு வா. கை கீழே அப்படி வச்சுக்கோ. மேல 1. அப்படியே கீழே. திரும்ப மேல 2. கீழே 3 4 5. வெரி குட். இப்ப என்ன பண்ண போறோம்னா, திரும்ப மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளிவிட்டுக்கலாம். திரும்பவும் மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளிவிடலாம். கண் மூடிக்கோ. மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளிவிடலாம். 1 2 inhale, exhale. 3 inhale, exhale. வெரி குட். இப்ப 2 கை இப்படி தட்டிக்கோங்க. என்ன பண்ண போறோம்? இடது கையை வலது கையால இப்படி தட்டலாம். இது நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அடிக்கலாம். இவங்களா இப்படி கைய மூவ் பண்றப்போ அந்த பிரைனுக்கான ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ் ஆகும். அதே மாதிரி அடியில கூட இங்கெல்லாம் இதே மாதிரி இந்த கை
ஜெயலட்சுமி பாட்டி 75 வருஷமா நல்லா சமைச்சீங்கல்ல, நீங்களா சமைச்சீங்கல்ல, நீயா சமைச்சீங்கல்ல? ஆட்டுக்கல் அரைப்பாங்களாம், தண்ணி அரைப்பாங்களாம் கிணத்துல, இதெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க. 80 வயசு வரைக்கும் சமைச்சியா? 80 வயசு வரைக்கும் இவங்களே குக் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க திடமா இருந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு 85, இப்பதான் கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க அவங்க. அதுக்குதான் நம்ம இப்ப யோகா பண்ணிருக்கோம். ஒரு வருஷமா தான் அவங்க கொஞ்சம் வீக் ஆயிருக்காங்க. அதை இப்ப ஸ்ட்ரென்த் பண்ணுறோம். இதை ரெகுலரா பண்ணேன்னா ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த கை கூட அப்படிங்க. பாட்டி நல்லா சமைப்பாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் நல்லா பண்ணுவாங்க. அப்புறமா ஒரு நாள் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு சொல்லுவாங்க. சொல்றியா? எல்லாருக்கும் சொல்றாங்க. சேனல்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி 2 கை, இந்த கையால அந்த கை அடிச்சுக்கல, இந்த கையால இந்த கை, இந்த கைனால, அப்பதான் இந்த கைக்கு மூவ்மெண்ட் வரும். அதே மாதிரி கீழே தட்டி இந்த கை கொஞ்சம் மூவ்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த பிராக்டிஸ். இப்படி பண்ண பண்ண இந்த மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இங்க அடியிலையும் தட்டி விட்டுருவான். எவ்வளவு முடியுதோ அந்த இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இது ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் தான். இவங்க மாதிரி ஏஜ்காரவங்க ரெகுலரா தொடர்ந்து தினம் பண்ணிக்கலாம். அதனாலதான் எங்க பாட்டி தான் நான் இதை ஏன் இதுல யூடியூப்ல போடுறேன்னா இவங்க மாதிரி வயசுக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போடுறேன். சரி, ஓகே. மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவோமா? இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இப்போ கையால காது பிடிச்சு இழுத்து விட்டுக்க சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அது பண்ணலாம். காதை பிடிச்சு இழுக்கணும். அந்த அந்த காலத்துல ஸ்கூல்ல தப்பு பண்ணா காதை திருவுவாள்ல, அது மாதிரி டீச்சர்லாம் காதை திருவுவாள்ல, அது மாதிரி திருவுவாள்ல. நல்லா பிடிச்சு உள்ள நல்லா பிடிச்சு எடுத்துக்கிறோம். இது வந்து மூளையில இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவோம். நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். நம்மள நல்லா அப்படியே கீழே கூட, அப்படியே நல்லா கீழே கூட, கீழே. இவங்களுக்கு இந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு யோகா பண்றப்ப அவங்களுக்கு வரலைன்னா கூட இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப்பர் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா பிசியோதெரபிஸ்ட்லாம் கூட இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் பிரைன் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும் இந்த பிராக்டிஸ். ரிலாக்ஸ். மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளியிடலாம். ஓகே, இப்ப கண்ணுக்கு வந்து பயிற்சி பண்ண போறோம். நம்ம கண்ணுக்கான பயிற்சி பண்ண போறோம். சரியா? இப்ப கண்ணு நல்லா தெரியணுங்கிறதுக்காக எல்லா கை விரலும் போட்டுக்கணும். கை விரலெல்லாம் போட்டு கட்டை விரல் மட்டும் உயர்த்தி கை இப்படி கீழே தொடையில கொண்டு வந்துடலாம். இப்ப கைய மேல கொண்டு வந்துட்டே கண்ணை மேல கொண்டு வரணும். கைய கீழே கொண்டு வந்துட்டே கண்ணை கீழே கொண்டு வரணும். இல்ல மேல கைய மேல எடுத்துட்டு போனோம். கைய கீழே கொண்டு வரணும். திரும்ப தொடை கொண்டு வரணும். திரும்ப தொடை கொண்டு மெதுவா பண்ணணும். திரும்ப மேல கொண்டு வரணும். அதே மாதிரி கீழே கொண்டு வரணும் கையை. இப்ப கைய இடது தோள்பட்டைக்கு எடுத்துட்டு வரணும். இடது தோள்பட்டை. இங்க இருந்து நம்ம வலது தோள்பட்டைக்கு எடுத்துட்டு போறோம். இங்க இருந்து வலது பக்கம், திரும்ப வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம், திரும்ப இடது பக்கத்துல இருந்து வலது. கண்ணு மட்டும் மூவ் பண்ணணும். கண்ணு கையே பார்க்கணும். 1 2 3. ஓகே, கை இடுப்பு கொண்டு வந்துடலாம். இங்க இருந்து வலது தோள்பட்டை கொண்டு வரணும். கையை 1 இடுப்பு கொண்டு வந்துடலாம். கண்ணுல கை கட்ட விரலே பார்க்கணும். கண்ணால கை கட்ட விரலே பார்க்கணும். 2 3
அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பண்ண போறோம். இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கணும். 1 2 3. கை எங்கெல்லாம் போகுதோ அங்க கண்ணு பார்க்கணும். கை எங்கெல்லாம் போகுதோ அங்க கண்ணு பார்க்கணும். திருப்பி இங்க இருக்கு. இப்போ நம்ம கையை வந்து சுத்த போறோம். கையை எல்லா விரலையும் அப்படியே சுத்த போறோம். 1 ஒரு வட்டம் போடணும். வட்டம் 2 3. அதே வட்டம் உள்டாவா ரிவர்ஸ்ல போடும். 1 2 3. இப்ப கையினால கண்ணை மூடிக்கிறோம். இப்ப கையில இருக்கிற அந்த காந்த ஆற்றல் உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பி வழியட்டும். உடலும் மனமும் தூய்மையும் நேர்மையும் அடையட்டும். அப்படியே கை கீழே கொண்டு வந்த ரிலாக்ஸ். கை கீழே ரிலாக்ஸ். மூச்சு உள்ளிழுத்து வெளியிடலாம். இன்ஹேல் எக்ஸேல். இன்ஹேல் எக்ஸேல். இன்ஹேல் எக்ஸேல். அவ்வளவுதான். ரிலாக்ஸ். ஓகே. இப்ப ரெண்டு கை இப்படி தோள்பட்டை அளவு வச்சு இப்படி தோள்பட்டை அளவு. ஓகே. மூச்சை வெளி விட்டுக்கிட்டே கையை ஒண்ணு செய்யணும். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே கை திரும்பவும் தோள்பட்டை அளவு. எக்ஸேல். இன்ஹேல் எக்ஸேல். இன்ஹேல் exhale and inhale. ஓகே. இப்போ இது இவ்ளோ பண்ண பயிற்சி எல்லாமே உங்க கையில நல்லா மூவ்மெண்ட் கொண்டு வரும். கையில நல்ல blood circulation கிடைக்க ஆரம்பிச்சு. ஓகேயா? இப்போ கொஞ்சம் தேவலையா பாட்டி சொல்றாங்க. இப்போ பரவாயில்ல சொல்றாங்க. இப்போ கையை தட்டி விட்டுக்கலாம். அப்படி திரும்ப blood circulation காசு. முடிஞ்சா கையை மேல தூக்குங்க. கை இந்த சைடு போர்ஷன்ல தட்டிக்கலாம். இடுப்பு பக்கத்துல வைக்கலாம். அதே மாதிரி இங்க பண்ணணும். கொஞ்சம் மேல தூக்கு. இப்ப இந்த பக்கம் கையை தட்டி விட்டு. சப்போஸ் உங்க முடியல சொல்றாங்க இல்லையா, நீங்க யாராவது ஹெல்ப் பண்றவங்க உங்களுக்கு வந்து இப்படி ஹெல்ப் பண்ணலாம். கையில நல்ல ஒரு blood circulation கொடுக்கும். ஓகே. பரவாயில்லையா? இப்போ பாட்டிக்கு வந்து கை ரைஸ் பண்ண சொல்லி தரணும். அதுவுமே அந்த ரைசிங் மூவ்மெண்ட், ஷோல்டருக்கான மூவ்மெண்ட். ஓகே. இப்ப நான் ரெண்டு கை இப்படி வச்சுப்பேன். ரெண்டு கை இப்படி வச்சுக்க போறேன். பாட்டி என் கையோட அளவுல டச் பண்ண போறாங்க. ஒரு கையா பண்ணும். ஃபர்ஸ்ட் வலது கை. வலது கையால கையை டச் பண்ணி 1. மூச்சை உள்ளிழு. இப்ப அதே மாதிரி இந்த கை பண்ண போறேன். மெதுவா மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இந்த கை மேல கொண்டு வந்து டச் பண்ணி மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே 1. கை கீழே கொண்டு வரலாம். நீ கையை எப்படி வச்சுக்கோ. கொண்டு வா, மேல கொண்டு வா. 2 கொண்டு வா. பாட்டியே கொண்டு வர சொல்றாங்க. 3. நல்லா மூச்சு இன்னும் தூக்கட்டுமா? இன்னும் தூக்க சொல்றாங்க. கான்பிடென்டா இருக்காங்க. சரி வா. 3. நல்லா மூச்சை உள்ளிழுக்கணும். வெரி குட். இன்னும் பக்கத்துல டவுன். 4. மூச்சை உள்ளிழுக்கணும். டவுன். வெரி குட். 5. டவுன்.
இப்ப ரெண்டு கையும் அதே மாதிரி ரைஸ் பண்ணி கீழே கொண்டு வரும். ரெண்டு கை ஷோல்டர் மூவ்மெண்ட், கையில பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கிடைக்கும். ரெண்டு கைக்கும் நான் இப்படி வைக்கிறேன். கை கொண்டு 1 2 மூச்சை உள்ளிழுத்து வெளியிடலாம். 3 4 மூச்சை உள்ளிழுத்து வெளியிடலாம். Down 5 down. Very good. Ready, ready. Very good. Okay. Set. Relax. மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளியிடலாம். Inhale. Exhale. Inhale. Exhale. இது வரைக்கும் உங்க பண்ண பயிற்சி எல்லாமே தோள்பட்டையில இருந்து இந்த கை வரைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாமே ரெகுலேட் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்போ காலுக்கு பண்ண போறோம். காலுக்கான பயிற்சி பண்ண போறோம். நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். முதல்ல வலது காலை ரெண்டு கைனால பிடிச்சு மேல ரைஸ் பண்ணி கீழே 1 மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடணும். எப்பவுமே மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளிவிடுறப்போ தான் அதோட மேக்ஸிமம் லெவலுக்கு இந்த கால் ரைஸ் பண்ற மேக்ஸிமம் லெவலுக்கு இவங்க கொண்டு வர முடியும். மூச்சை வெளிவிடலாம். வெரி குட். கீப் இட் அப். அதே மாதிரி 2 down. Very good. 3 down. 4 down. 5 and down. Okay. அதே மாதிரி இந்த கால் பண்ண போறாங்க. இந்த கால் 1 மெதுவா பண்ணலாம். அவசரமே இல்லை. 1 down. மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டா ஈஸியா இருக்கும். மூச்சை உள்ளிழுத்து வெளியிடணும். 2 down. 3 down. காலை முடிஞ்சா கீழே மடக்கி நல்லா வைக்கணும். 4 கீழே இருந்து மேலே எடுக்கணும். down. மடக்கி கீழே. 5 down. ஓகே. முட்டி உங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கு. அதனால முட்டியை நல்லா அழுத்த கொடுத்துருவோம். முட்டி நல்லா அழுத்தணும். அது போல கால்களையும் அழுத்த கொடுத்துருவோம். எங்களை கால்லாம் நல்லா தட்டி விட்டுருவோம். முட்டியில அதே மாதிரி அந்த கால் முடிஞ்சளவு மேல தொடையில அப்புறம் கால் பாதத்துல இங்க தட்டி கை பண்ணி ரெண்டு கையும் யூஸ் பண்ணி பண்ணு. இந்த மாதிரி ரெண்டு கை யூஸ் பண்ணி பண்றப்போ இந்த ரெண்டு கை இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பிரைன் இப்ப இடது கை வலது மூளையோட தொடர்புடையதா இருக்கும். அப்ப பொதுவாவே நம்ம யாருமே இடது கை பெருசா யூஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி ஓல்டேஜ் வரப்போ அதோட யூசேஜ் குறைஞ்சிடும். அதனால அந்த ரைட் பிரைன் ஆக்டிவேட் பண்ண இந்த மாதிரிலாம் நம்ம அதை மூவ்மெண்ட் கொடுத்து தான் ஆக்டிவேட் பண்ணணும் நம்மளாவே வாலண்டியரா. ஓகேயா? பாட்டிக்கு ஒரே ஹாப்பி. மசாஜ் கொடுத்தா பாட்டிக்கு ஹாப்பி. சூப்பரா இருக்காமா பாட்டி சொல்றாங்க. இந்த மாதிரி பாட்டிகள் இருந்தா யாராவது ஹெல்ப் இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓகே சரி. ரிலாக்ஸ். இன்ஹேல். மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளியிடலாம். எக்ஸேல். இன்ஹேல். எக்ஸேல். இப்ப இந்த வலது காலை மடக்கி மேல எடுத்துட்டு கீழே கொண்டு வரும். 1 மடக்கி மேல எடுத்துட்டு மூச்சு உள்ளிழுத்துக்கோ. இப்ப கீழே கொண்டு வரும். 1
இப்ப இடது கால் அதே மாதிரி மடக்கி மேல எடுத்து முடிஞ்ச அளவு பண்ண போறோம். கீழே கொண்டு வரும். 2 திரும்ப இந்த கால் கீழே கொண்டு வரும். எக்ஸேல் இந்த கால் இன்ஹேல் எக்ஸேல் inhale exhale இந்த கால் inhale exhale இது ஒரு தரம் இது ஒரே ஒரு தரம் இந்த கால் inhale மூச்சு உள்ள இழுத்துக்கோ அப்பதான் ஈஸியா இருக்கும் exhale இந்த கால் வெரி குட் வெரி குட் பாட்டியா மூச்சை உள்ளெடுத்து பெருசா உயரமா லிஃப்ட் பண்ணி காட்டுறாங்க நமக்கு. அடுத்து இன்ஹேல் எக்ஸேல். ஓகே இன்ஹேல் எக்ஸேல். இந்த காலை இப்படி நீட்டிக்கலாம். இந்த வலது கால் நீட்டிக்கலாம். நீட்டிட்டு இப்ப காலை வெளிப்புறமா கொண்டு போகணும். எக்ஸேல். அப்புறம் உள்புறமா கொண்டு வரும். கால் விரல உள்புறமா கொண்டு வரும். ஓகே அப்படி முடியலன்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். உள்புறமா அப்புறம் வெளிப்புறம். ஓகே அப்படியே ட்ரை பண்ணலாம். அவங்க வீக்கா இருக்கறனால உங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கு, இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி முடிஞ்சவங்க இதை செஞ்சு பார்க்கலாம். ஓகே அதே மாதிரி இந்த கால் இது வந்து இந்த நீ வந்து நமக்கு வந்து கரெக்டா அந்த நீயோடைய பெயின்லாம் குறைக்கும். இந்த மாதிரி எக்ஸேல் இன்ஹேல் நீ பெயின்லாம் கொஞ்சம் குறையும். முடிஞ்சதை ட்ரை பண்ணலாம். முடிஞ்சது கால் வெளிப்புறமா கொண்டு போகணும். அப்புறம் உள்புறம். ஓகே ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மூச்சு ஒரு இழுத்து வெளியிடலாம். எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல். ஓகே இப்போ இந்த வலது கையை இந்த சேர் மேல வச்சுக்கோ. இந்த வலது கையை இப்படி சேர் மேல வச்சுக்கோ. இடது கை மேல உயர்த்தலாம். இப்ப அப்படியே மெதுவா வலதுபுறம் நோக்கி இப்படி போலாம். ஓகே நான் ஹெல்ப் பண்றேன். வலது கை சேர் மேல வச்சுக்கலாம். இடது கை மேல உயர்த்தி முடிஞ்ச அளவு மெதுவா இடதுபுறம் வலதுபுறம் நோக்கி இந்த காதை டச் பண்ணி காதை தொட்டு மெதுவா 1 2 3 4 மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடலாம். 5 ஓகே இப்ப அதே மாதிரி வந்து அந்த பக்கம் பண்ண வைக்கணும். இந்த கை இடது கை இங்க, வலது கை மேல உயர்த்திக்கலாம். இல்ல அந்த காதை டச் பண்ணிக்கலாம். மெதுவா இந்த பக்கம் போகணும். அதாவது மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளிவிடணும். முதல்ல மூச்சு இந்த காதை டச் பண்ணிக்கோ. மூச்சை நல்லா உள்ளிழுத்துக்கலாம். மூச்சை வெளிவிடுறப்ப அப்படியே இந்த பக்கம். அப்ப பண்ணேல அந்த பக்கம் பண்ணேல அதே மாதிரி இந்த பக்கம் நோக்கி 1 2 3 4 5 அவ்வளவுதான். ரிலாக்ஸ். இது வந்து அவங்களுக்கு அந்த சைடு போர்ஷன்ல எல்லாம் ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த சைடுல இருக்க இந்த போர்ஷன்ல எல்லாம் ஸ்ட்ரெச் கிடைக்கும். நல்ல ஜீரண ஆற்றலும் மேம்படும். மூச்சு நல்லா உள்ளிழுத்து வெளிவிடலாம். இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல். இப்ப கை தட்டிக்கலாம். இதெல்லாமே நம்ம சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ இந்த கை இருக்க இடது கை மணிக்கட்ட வலது கைனால பிடிச்சு இப்படி திருப்பிக்கலாம். 1 இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். 2 3 அதே மாதிரி இந்த கை பண்ணலாம். கை மாத்திக்கலாம். 1 2 மணிக்கட்ட கரெக்டா 3 4 ஓகே அப்படியே விட்டுறோம். ஓகே இப்ப ரெண்டு கை சைடுல
நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த சைடு இந்த போர்ஷன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப கேப் கேப் கிளாப் கிளாப். அந்த கிளாப் பண்றது அவங்க பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம எந்திரிச்சு நின்று பண்ணுவேன் இல்லையா, பிடிச்சிட்டு அங்க வரியா, நீங்க நின்று நீங்க இந்த சேரை இங்க பிடிச்சிக்கலாம், நானும் கூட இருக்கேன். மெதுவா எந்திரிச்சுக்கலாம். மூச்சை நல்லா உள்ளிழுத்துட்டு, இவங்க எந்திரிக்க கொஞ்சம் சிரமப்படுறப்ப மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளி விடுறப்ப மெதுவா எந்திரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி அந்த மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளிவிடு. மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளிவிடலாம். இப்ப அந்த கால் 1 2 கால் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த காலை இப்படி கிராஸா மூவ்மெண்ட். 1 2 ஸ்லோவா ட்ரை பண்ணு. நான் பிடிச்சுக்கிறேன் இந்த சேர், நீ பயப்பட வேண்டாம். பண்ணலாம். கிராஸ் 1 2 3 4. இப்போ கைக்கான பயிற்சி, காலுக்கான மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு பிராணாயாமம் பண்ணணும். மூச்சு பயிற்சி ஃபர்ஸ்ட் பண்ணணும். மூச்சு பயிற்சி. இப்போ காதுல கட்டை விரல் காதுல, மற்ற விரல்லாம் கண்ணுல, ஆட்காட்டி விரலும் அடுத்த விரலும் கண்ணுல, மூக்கு பக்கத்துல மோதிர விரல், வாய் பக்கத்துல சுற்று விரல். போய் பிரம்மன் மூக்கு பக்கத்துல வச்சு பக்கமா வச்சுக்கோ. இப்ப நல்லா மூச்சை நல்லா உள்ள எடுத்துக்கலாம். மூச்சை உள்ள எடுத்துக்கலாம். மூச்சை நல்லா உள்ள எடுத்துக்கலாம். திரும்பவும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். நான் ஜெயஸ்ரீ பாட்டி பேசுகிறேன். எனக்கு வயசு 85. 85. இன்னைக்கு யோகா தினம் வாழ்த்துக்கள். இன்னைக்கு யோகா தினம் வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே யோகா தின வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இவங்க ஜெயலட்சுமி பாட்டி. வாழ்த்துக்கள். ஜெயலட்சுமி பாட்டி, உங்களுக்கு யோகா என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க. பேச்சு குரல் வராமல் இருந்து குரல் கொஞ்சம், இவங்களுக்கு குரல் இதை விட கம்மியா வந்தது, இப்ப கொஞ்சம் குரல் வந்திருக்கு. ஓரளவு இப்ப யோகா பண்ணி அவங்களுக்கு சரியா இருக்கு. கை தூக்க முடியாம எங்க தூக்கி காட்டுங்க ஜெயலட்சுமி பாட்டி. கை நல்லா தூக்கம் வருது அவங்களுக்கு. இப்ப யோகா பண்ணி பண்ணி கை நல்லா தூக்கம் வந்திருக்கு. நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் யோகா பண்ணலாமா? எல்லாரும் யோகா கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா யோகா பண்ணணும் சொல்றாங்க. பண்ணினா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உங்க வயசுக்காரங்க கூட பண்ணலாமா யோகா? 90 வயசு முடித்தாரா பண்ணலாம். மன அமைதி கிடைக்குதா யோகால? கிடைச்சது. யோகா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? மன அமைதி கொடுத்துருக்கு.
இருக்குது. தன்னம்பிக்கை வந்திருக்குதுங்களா? தன்னம்பிக்கை வந்திருக்கு. எல்லாருமே யோகா பண்ணலாமா? எல்லாரும் கண்டிப்பாக யோகா பண்ணலாம். யோகம் பரம் பலம். யோகா பண்ணினா உடம்புக்கு பலம், உடம்பு மனசு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. மனசுக்கு தைரியம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கு. எல்லாரும் அவசியம் யோகா பண்ணணும். நீங்க இனிமே தொடர்ந்து பண்ண போறீங்களா யோகா? நான் யோகா தினம் பண்ண போகிறேன். டெய்லி 2 தினம் பண்ண போகிறேன். வெரி குட் வெரி குட். ஜெயலட்சுமி பாட்டி மாதிரி எல்லாருமே யோகா பண்ணுங்கன்னு தெரிவிச்சுக்கிறோம். யோகா தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். யோகா தினம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்க வளம். ஆசீர்வாதம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.